பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக சமைக்கக்கூடிய ஒரு மார்னிங் டிஃபனு. கொஞ்சோண்டு கடுகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கருப்பு உளுந்து, அதில் இருக்கிற கடலப்பருப்பு 2, 3 காஞ்ச மிளகா, நம்ம தேவையான அளவுக்கு காரத்துக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் பெருசாக அரிஞ்சிக்கணும், கேரட்டு, இஞ்சி, கருவேப்பிலை, இது தேவையான அளவுக்கு சேமியாவுக்கு ஏற்ற மாரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு எடாய் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு சிம்லேயே வச்சுக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்ல. சிம்லேயே வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த கடுகு, அந்த கருப்பு உளுந்து எல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே பொரியிற சத்தம் நல்லா கேட்கும். கேட்ட உடனே வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்ச உடனே 3 காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாரி 3 இல்லை 4 எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் பெருசாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி வந்து கொஞ்சம் இருந்தால் போதும், ரொம்ப தேவையில்ல. எல்லாம் போட்டு லோ சிம்லேயே வச்சு கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் கடைசியாக வந்து தக்காளி சேர்த்துக்கணும். உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்க வைக்கணும். வதங்கினதுக்கப்புறம் இது எல்லாமே ஹை ஃப்ளேமில் வைக்கணும், லோ ஃப்ளேமில் வைக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்க லாஸ்ட்டாக ஃபைனலாக கேரட் சேர்த்துக்கலாம். குடமிளகா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். சிறுசாக அரிஞ்சிக்கணும். எல்லாம் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் சேமியாவை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், மார்னிங் டிஃபன் ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இது வீட்டில் வந்து எல்லா பேச்சுலர்ஸுமே இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு இது வீட்லேயே நம்மளே செல்ஃபாகவே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருந்தது தான். ஃபைனலாக வந்து மல்லி இருந்தால் 2 மேலே தூவிக்கலாம். தூவிட்டால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி. வெரி சிம்பிள் டிஷ். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.